ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலுக்காக பயன்படுத்துகிற கீரை வகைகள்லேருந்து நம்ம எப்படி புது செடிகள் நட்டு உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த பசலைக்கீரை சமைக்கிறதுக்காக வாங்கின போது அந்த தண்டு பகுதியை நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் நல்லாவே வேர் பிடிச்சி நிறைய கீரைகள் அறுவடை பண்ணுறேன். வாரம் வாரம் உங்களுக்கு கீரை இந்த மாதிரி இலைகள் கிடைக்கும். அதை தவிர அதில் நிறைய விதைகளும் வரும். ஃப்யூச்சருக்கும் நம்ம சேர்த்து வச்சு நிறைய விதை போட்டு செடிகள் முளைக்க வைக்கலாம். அதில் 2 வகை இருக்குது. சிகப்பு பசலையும் இருக்குது, பச்சை பசலையும் இருக்குது. தண்டு பகுதியை நட்டாலே போதும், நல்லா வரும். அடுத்தது இந்த கோங்குரா. இதுவும் நான் கோங்குரா கீரையை வாங்கி அந்த தண்டு பகுதி முத்தினதாக பார்த்து நட்டு வச்சேன் பாருங்கள். நிறைய இலைகள் அறுவடை பண்ணிட்டேன். இந்த இலை தான் இதுலேயும் வேணும் நமக்கு. இதில் இப்போது நிறைய விதைகள் வந்திருக்கு. இதில் பச்சை தண்டும் இருக்குது, சிகப்பு தண்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. 2 விதைகளுமே இதில் நிறைய வந்திருக்கு. இந்த விதைகளெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி சேகரிச்சிட்ருக்கேன். யாருக்காவது வேணும்னா கூட நான் பகிர்ந்துக்கிறேன். காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நம்ம பறிக்காமல் விட்டால் அப்படியே வெடித்து செதறிடும். அதனால் நான் பறித்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது மிளகாய். இதுவும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற காஞ்சி மிளகாயில் நல்ல விதைகளாக போட்டு நாற்று பறித்து நடும்போது நல்லா செலக்ட் பண்ணணும். நல்ல நாற்றாக நட்டு வச்சா இந்த மாதிரி நிறைய மிளகாய் செடிகள் முளைக்கும். அதில் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்ம செலவே இல்லாமல் இந்த மாதிரி செடிகள் வளர்த்து கண்டினியூஸாக அறுவடை எடுக்கலாம். அடுத்தது இந்த வேர்க்கடலை. எனக்கு இது ரொம்ப ஆசை, வேர்க்கடலை நட்டு நம்ம பறிக்கணும் அப்படின்னு. இதில் இந்த கடலை வகைகள் பீன்ஸ்லலாம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்குது. அதனால் அது வளர்ந்தால் நமக்கு ரொம்ப